வாங்க அப்பச்சி. வாங்க படம் போட்டுருவாப்பா. அப்பச்சி நீங்க பொள்ளாச்சி நல்லப்ப தியேட்டர்ல படம் பார்க்க போறீங்க? ஆமாடா. அது பக்கத்துல கிட்டு டிவி செட்டர் ஒரு கடை இருக்கு. அங்க நீங்க போய் இந்த 500 ரூபாய் கொடுத்து என் பேரை சொன்னீங்கன்னா ஒரு கலர் டிவி கொடுப்பா, அதை வாங்கிட்டு வந்துருங்க. என்னுடைய நாள்லாம் எங்க இதுல? ஐயோ இந்தாங்க. படம் பார்த்துட்டு தான் வாங்கிட்டு வருவேன். பரவாயில்லையா? சரி. இப்ப நான் கிட்டு டிவி சென்டருக்கு போகணும். உன் பேரை சொல்லணும். 500 ரூபாய் பணம் கொடுக்கணும். ஆமா பின்னிடுறேன். ஐயோ தம்பி. அம்மா 500 ரூபாய் கொடுத்தா கலர் டிவி கொடுப்பாங்க. நான் அதுகிட்ட சொல்லி அனுப்பிச்சியே. அது 18,000 ரூபாய்க்கு நாம விலைக்கு வாங்கினது. அதை தான் ரிப்பேர் கொடுத்தோன்னு சொன்னியா? ஐயோ சுத்தம் அறிவு கொழுந்து. அது என்ன பண்ண போதோ? அம்மா அப்பச்சி. என்னை பாரு, என் அழகை பாரு கண்ணால, 2 கண்ணால பார்த்தால் இன்பலோகம் தெரியுது பார் முன்னாலே. என்னை பாரு, என் அழகை பாரு. இது உங்களுக்கு நியாயமாப்படுதா? என்ன அழகை பத்தி யாராரு பாடுறதுங்கிற விவசாயம் இல்லாத போச்சு. 10 நிமிஷத்துக்கு முன்னாலதான் பழனியில இருந்து இறங்கி வந்த கருங்குரம் குட்டியாட்டு இருந்துட்டு அழகை பத்தி நீ பேசுறியா? இறக்கி வையா. ஓரத்துல முடி. ஏனுங்க அதே நீ செக்க செவேன்னு இருக்கிறியா? இது வேற கலர் டிவி. நடுவுல தொட்டு பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிருச்சுன்னா ஓரத்துல முடிடா. இறக்கு. ஆட்டோட சேர்ந்து அப்படியே போயிடாத. எந்திரி. ஏனுங்க இந்த டிவி என்ன விலைங்க? ஏன் வாங்க போறியாக்கு? நீங்க விக்க போறீங்களா? விக்கிறேனே வச்சுக்க. என்ன விலைன்னா வாங்குவேன். நீங்க என்ன விலை என்ன கொடுப்பீங்க? நீயே கேள்றா. பொருள் உங்களுக்கு தானே, நீங்க தானே முதல்ல விலை சொல்லணும். முதல் வாயை கொடுத்தது நீ. என்ன விலைன்னு கேட்டு தொலையாண்டா. அது எப்படிங்க? நான் 1000 ரூபாய்க்கு கூட கேட்பேன். 500 ரூபாய்க்கு வாங்கணும். 1000 ரூபாய்க்கு கேட்கறான். மாக்கான இருப்பானாட்டு இருக்குது. கொஞ்சம் ஏத்த வேண்டியது. ஒரு 1500 ரூபாய்னா கை மாத்திக்கலாங்க. அப்ப 1500 ரூபாய் கொடுத்தா கொடுத்துருவீங்கல்ல? அதைத்தாண்டா சொன்ன அறிவு கேட்டவனே. புடிங்க. சரியா இருக்குமா? சரியா இருக்குங்க. இன்னொரு 100 ரூபாய் வச்சுக்குங்க. எதுக்கு? நான் டிவி வாங்கத்தாங்க போயிட்டு இருந்தேன். போனா பஸ்ஸுக்கு கடையில சாப்பிட செலவு 100 ரூபாய் ஆகி போயிருமல்லங்க. அது எதுக்கு நீங்க வச்சுக்கங்க. புடிங்க. நம்ம நாட்டுல என்ன நாணயம் ஜாகலியப்பா. ஐயா சாகவே சாகாதுங்க. அது எப்படிங்க? நான் எல்லாம் இருக்கும்போது சாக விட்டுருவனுங்களா? கோயிந்தா போட்டு எங்க போறீங்க? காரமடை தேருக்கு போறோம்ங்க. தபால வாங்குறக்கா? நீங்களும் வாங்கல. தேர் பார்த்த மாதிரியா இருக்கும். அங்க நிறைய பழமெல்லாம் தூர விடுவாங்க. போறத பத்தி இல்ல, பழத்தை எடுத்து சாப்பிடற பத்தி இல்ல. இனி அவனுக்கு உரிச்சு வீசுறானுங்களோ உரிக்காம வீசுறானுங்களோ. ஏங்க வாழைப்பழ சோம்பேறிங்கிறது இதானா? நானா சோம்பேறி? கையில பார். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. கோயிந்தா கோயிந்தா அரகர சங்கர கோயிந்தா 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 கோயிந்தா. அண்ணா நீங்க பணத்தை கொண்டு வீட்டுக்கு போங்க. அப்ப தெரியும் இங்க நான் ஏன் இருக்கேன்னு. என்னக்கா அது? அத்தை கறி குழம்பு வச்சாங்கல்ல, சூடாறதுக்குள்ள எடுத்துட்டு போன்னு கொடுத்து அனுப்பிச்சாங்க. அங்க சமைச்சு இங்க கொண்டாங்க, இங்க சமைச்சு அங்க எடுத்துட்டு போங்க. பெசாம 2 வீட்டுக்கு ஒரே அடுப்பு வைக்க வேண்டியதானே? உன் கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரே அடுப்பு வச்சுக்கலாம். பாத்துமா. டேய், ஏதோ ஆசையா செஞ்சு கொண்டு வந்திருக்க, வந்து ஒரு வாய் சாப்பிடுற. என்னம்மா சாப்பாடு முக்கியம்? 18,000 ரூபாய் டிவி அந்த பேக்கு கிட்ட கொடுத்து அமிச்ச என்ன போதும்? யாரா பேக்கு? நாங்க தான் இங்கதான் எங்க குடும்பம் தான். தெரியுமா? முன்னால ஒரு பேச்சு பேசுவீங்க, பின்னால ஒரு பேச்சு பேசுவீங்க. அத பாரு, 3 மணி நேரம் நான் இல்ல கறி குழம்பு செஞ்சு திங்கிறீங்க. இப்படி இருக்குது உங்க நியாயம். அப்பச்சி டிவி எங்க? இருடா, என்னடா அவசரம் உனக்கு? என்ன டிவி பாக்கெட்ல இருந்து வருது? என்ன இது? இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுறது. இருந்தாலும் ஒரு 100 ரூபாய் கமிஷன் எடுத்துக்கிறேன். கமிஷன்? டிவி என்ன பண்ணி தொலைச்சிங்க? 500 ரூபாய் கொடுத்து தம்பி டிவி வாங்கிட்டு வர சொல்லுச்சா? நான் டிவி வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். என்ன அங்க ஒரு மாக்கா. அவன் மாக்கானா? ஏன் பிடி என்ன நானா மாக்கா? 1500 ரூபாய்க்கு கேட்டான். 500 ரூபாய்க்கு வாங்குறது 1000 ரூபாய் லாபம் தானே வித்துட்டேன். இதான் எதுவுமே சம்பாதிச்சு கொடுக்க கூடாதுங்கிறது. இப்ப என்ன 1500 ரூபாய் இருக்குதுல்ல, 3 டிவி வாங்க. ஒன்னு ஊர் ரூம்ல வை, ஒன்னு அக்கா ரூம்ல வை, இன்னொன்னு என் சமையல் கட்டுல வைங்க. ஓ கிழவா, அது 18,000 ரூபாய் விலை கொடுத்து வாங்க டிவி ரிப்பேர் கொடுத்துருந்தோம்.
இனிமே வயசு பார்க்க கூடாது. உங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லையா? டிவி வாங்கிடுவேன் பணம் கொடுக்கும் போது சிரிச்சா. ஏன்டா சிரிக்கிறேன்னு, பணத்தை கொண்டு போய் கொடு அப்ப தெரியும்னா. இப்பதான் புரிஞ்சுதான் அதான் சிரிக்கிறேன். அப்புச்சு ஆ? சமயக்கார அப்புச்சு. இல்ல நான் வந்து கொஞ்சம் முறுக்கு சாப்பிட்டுக்கிறேனே ப்ளீஸ். சாப்பிடுங்க இருக்கட்டும். என்னன்னா 2 நாளா முறுக்கே திங்க முடியல. என்ன அப்புச்சு நீங்க? அட இருங்க அப்புச்சு. வருஷம் பூரா தண்ணி அடிக்கிறவன் ஐயப்பன் கோயிலுக்கு மாலையை போட்டு தண்ணி அடிக்காம உடம்ப சர்வீஸ் பண்ற மாதிரி இந்த 2 நாளைக்காவது என்னுடைய சமையல நான் சாப்பிடாம நல்லதை சாப்பிட்டு உடம்ப தேத்திக்கலாம்னா ஏன்டா இப்படி பண்றீங்க? இல்ல அப்புச்சு. என்ன நொல்ல அப்பிச்சு. உங்க அப்பா தான் உன்னை யூனியன் ஆபீஸ்க்கு போச்சோன்னால அப்புறம் என்ன மயிலுக்கு இங்க வந்த? அப்புச்சு நான் சொல்றத கேளுங்க அப்புச்சு. இல்ல சொல்றோம் பஞ்சாயத்தை. அப்புச்சு என் கல்யாணம் தாலி கட்டினதோட அம்போன்னு நிக்குது. மத்ததெல்லாம் எப்ப அது இங்கயா அங்கயான்னு தெரிஞ்சிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதான் 2-3 நாளைக்கு எதுவும் சரியில்லைன்னு ஜோசியார சொல்லி இருக்கானே. இல்ல அப்புச்சு எல்லாம் சரியா இருக்கு. நேர காலத்தை சொல்றேன்டா. இவன் ஒருத்த வந்து அப்புச்சு 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 கையில இருக்கிற முறுக்க திங்க முடியாம நீ இந்த அழைச்சு அலையிறியே. கட்ட பொண்டாட்டி தொடாம நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன் தெரியாத உனக்கு? டாய் இப்ப சொல்ற கேட்டுக்கடா. இந்த ஒரு முறுக்கு திங்க விடாம பண்ண பாவத்துக்காக உனக்கு 1 வருஷம் 7 மாசம் சாந்தி முகூர்த்தமே நடக்காதா? சாபமா விடுற? சத்தம் போடுறீங்க. என்ன கேள்வி என்ன கேக்குறான் தெரியுமா? என்ன மாப்பிள்ள கேட்டீங்க? ஒண்ணு இல்ல மாமா, ஒண்ணு இல்ல. இல்ல நான் சொல்றேன் உங்களுக்கு. நான் பெரிய மனுஷன் ஏதோ சொல்ல வரேன். ஒண்ணு இல்லப்பா. நீங்க உள்ள போங்கப்பா. ஒண்ணு போங்கப்பா உள்ள. மாப்பிள்ள பரவாயில்ல சொல்லுங்க. ஒண்ணு இல்ல. உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. உட்காருங்க பச்சி. எனக்கு சொல்றேன் உட்காருங்க. எனக்கு பிரச்சனை ஒண்ணு இல்ல மாமா. நீங்க போங்க. நீங்க போங்க. நீங்க போங்கப்பா. எப்ப சாந்தி முகூர்த்தான்னு கேக்குறானுங்க இவன். மொய் பணத்தை எல்லாம் வட்டி கொடுத்து 2 கிழவனுங்களும் சைலண்ட் ஆயிட்டானுங்க. எனக்கு சாந்தி முகூர்த்தமே ஏற்பாடு பண்ண மாட்டேங்கன்னு சொல்றான். ஏற்பாடு பண்ணுங்கடா. எனக்கு பிரஷரா எப்படி? ஏயா உன்னை ஒரு பெரிய மனுஷன் நினைச்ச உங்ககிட்ட போய் கேட்ட பாரு. என் புத்திய செருப்பால் அடிக்கணையா? இல்லடா நான் போட்ட போர்ல போய் ஏற்பாடு பண்ணுவானுங்க பாரு அவனுங்க. நம்ம ஊர் வளர்ச்சி பிள்ளைகளுக்கு என்ன பைத்து முடிச்சிருச்சா? என்ன பிச்சைக்கார வாங்கி எடுத்த மாதிரி எங்க பார்த்தா சாய பவுடர் கொட்டி வச்சிருக்காளுங்க. அட வென்றாது சாணி பிடிச்சி தலையில பூ வச்சு விட்டுருக்காளுங்க. ஐயோ பிள்ளையாரு எது சாணிடா? அட பிள்ளையாருங்க தும்பிக்கை காணாமா? நாத்து மிங்க அடிக்குது சாணிடா பிள்ளையாராம. அது என்னடா அது? அது எருவு. எருவுங்க. இது என்ன? இது பிள்ளையாரு. அங்க கிடக்குது அது என்ன? அது சாணி. பிடிச்சி பூ வச்சோம்னா பிள்ளையாரு, வைக்க புல் வச்சு தட்டணும்னா வரட்டு, எடுப்பு அறுத்து கிடந்ததுன்னா சாணி. சாணிங்கிற பிள்ளையார் பிள்ளையாருன்ட்டு. ஐயா எதுக்கு எடுத்தாலும் கணத்துல போடுங்கிற. அன்னைக்கு அப்படித்தான் கழுகு பறக்குது, கிருஷ்ணா கிருஷ்ணா பூ போடு, கிருஷ்ணா கிருஷ்ணா பூ போடுங்கிற. அதுங்கிறது பூ போட புழுக்கு தான் போட. எதை கணக்கு கும்பிடுங்கடா. விஞ்ஞானபூர்வமா சிந்திங்கடா. யாரா அது வீதியிலன்னு விஞ்ஞானத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறவங்க? அட நம்ம ஆண்ட என்ன பிரச்சனையப்பா? ஒண்ணுமில்லையப்பா, வீதி முச்சூடு அசிங்கம் பண்ணி வச்சிருந்தாங்க. என்னன்னு கேட்ட வளரானுங்க. அதே மார்கழி மாசமான கோலம் போடுவாளுங்க, தை மாசமான கும்மி அடிப்பாங்க. அதெல்லாம் குடும்ப சமாச்சாரம். உன்ன மாதிரி அடுத்து கெடுக்கிற நாய்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஏண்டா டேய், ஒன்றதுக்கு இடம் இல்லாம அந்த வீட்டுல ஆக்கி போட்டு அங்க அண்டி கிடக்குற. வீடு வாசலோட இருக்கிற என்னைய நீ நக்கல் பேசுற. அடிச்சு பல்ல பேத்துருவேன். சரி கூட படிச்ச கிளாஸ் மட்டாச்சேன்ட்டு பல்ல கடிச்சிட்டு இருக்கிற. கை கூட சமாதானம் போயிடலாமா? அண்டைக்கெல்லாம் நான் தயார் தான். என் தலையில அடி சத்தியம் பண்ணு உனக்கு எழுத படிக்க தெரியும்னு. எழுதவே தெரியாது, பேனாவை பாக்கெட்ல வச்சிருக்கிற. படிக்கவே தெரியாது, கண்ணாடி போட்டிருக்கிற. மணி பார்க்கவே தெரியாது, கெடியாரத்து கையில் கட்டியிருக்கிற. நடக்கவே தெரியாது, காலில் செருப்பு போட்டிருக்கிற. சீக்கிரமா சாகிறதுக்கு சிகரெட் வேற குடிக்கிற. நீ செய்யறதுலயே உருப்படியான காரியம் இதுதான். போயிடுறியா? போடா, சமைக்கவே தெரியாது, உங்க கையில கரண்டி இல்லையா? அந்த மாதிரி தான் போ. என்னங்க இத்தனை பேசிட்டு போறாரு, நீங்க சும்மாவே இருக்கிறீங்க? பழைய ஃப்ரெண்ட் இல்ல, எப்படி சண்டை பிடிக்க முடியும்? பொழுகிறான் பாரு. ஆமா, மார்கழி மாசம் பூரா இப்படி கோலம் போடுவாளுங்களா? ஆமாங்க. நம்ம வீட்டுல வாச கூட்டி தெளிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்ல. 60 வருஷமா அல்லாடிட்டு இருக்கிற தட்டுவானிங்க. கோலம் போடணும். என்னம்மா, இந்த பூவை கொண்டு போய் கூழையா கொண்டு வீட்டுல கொடுத்துட்டு பிள்ளையார் ஒரு முக்கில் நிக்கிறேன், வந்து சேரு. யோ, பொழைக்கிற பொம்பளை அந்த விளங்கான வீட்டுக்கு போவாடாயா? நல்ல நாள் அதுமா என்ன அந்த வீட்டுக்கு போக சொல்றியே?
ஐயா என்னடே பழத்தை பிச்சு வாயில் வைக்கும்போது ஏன்டா லொய்யோங்கிற? ரெட்டப்பழம் திங்க கூடாதுன்னு சாங்கியத்துல சொல்லி இருக்குதுல. ஏ இன்னும் என்ன ஆகும்? இந்த ஊர் உலகம் அழிஞ்சு போயிருமா? அழிஞ்சிட்டு போட்டு விடு. என்னை ஒரு பிரசிடண்ட் ஆகிறதுக்கு யோகியது இல்லை. இந்த ஊர் நாசமா போட்டு. ரெட்டப்பழம் தின்னா 2 குழந்தை பிறந்துரும்ல. பிறந்தவன் பொண்டாட்டிக்கு தானே பிறகு. பின்னன்றா அந்த காலத்துல எனக்கு ஒரு நாய் பொண்ணு கொடுக்கணும்னு சொல்லிட்டார்ல. வயசு 60 ஆகி போச்சு. இன்னும் 50 சுத்திட்டு இருக்கிற. எனக்கு போய் 2 பிறகு 3 பிறகும்னா எங்கிருந்து பிறக்க? ஏடா கல்யாணமே பண்ணாம பிள்ளை பத்துக்கிற நான் நீ கும்புற கடவுளா? மனுஷன்டா சாங்கீதர் சொல்லிக்கிறாங்களா? ஏடா எவன் எது சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு கேட்கறதே கிடையாது. அப்படியே மண்டை மண்டி ஆட்டிட வேண்டியது. அதை குழச்சு பூசிக்கிறான் பாரு நெத்தியில கலர் கலரா. ஐயோ சாமி. என்ன சாமி? ஏங்க நல்ல நாள் அதுவுமா சாமியை போய் திட்டிக்கிட்டு வாங்க போலாம் கோயிலுக்கு. ஆட இன்னைக்கு கடை வெட்டல. ஏடா முதலே சொல்லிக்கலாம்ல. அங்க போய் சாப்பிட்டுக்கலாம்ல. ஒரு வயசு சோறாவது மிச்சமா இருக்கும்ல. இது யாரெல்லாம் கிடையாது. ஏடா நம்ம அங்க போகணுமா? நான் போனாலும் அங்க எல்லாரும் மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கோனுங்க. ஐயா நாம அங்க போய் தாங்க ஆகணும். அப்பதான் அங்க உள்ள ஜனங்களோட சந்தோஷத்தை எல்லாம் கெடுக்க முடியும், அவங்களோட நிம்மதி எல்லாம் கெடுக்க முடியும். நாம பிறந்ததே அடுத்தவங்களோட நிம்மதியை கெடுக்கதானே. இப்ப நீ என்னை கிண்டல் பண்ணியாக்கு? நீ என்னை கிண்டல் பண்ண அது எனக்கு புரியல. போ போய் வண்டி கட்டுவா. போ ஆப்ட் ஹவுசர் போட்டு உன்னை இருடே வாடகை. இந்த ஆப்ட் ஹவுசரே ரொம்ப லொல்லு பேசிட்டு இருக்கிறேன். ஒரு நாளைக்கு அவன் பொண்டாட்டி செட்டப் பண்ணிடலாமா? ஐயோ தப்பு இல்லைங்களா? நம்ம தோட்டத்துல வேலை செய்யறோம் பொண்டாட்டியை செட்டப் பண்றது. ஏண்டா நம்ம தோட்டத்தில் வேலை செய்கிற முன்னாடி தான் நம்ம செட்டப் பண்ண முடியும். பின்ன அடுத்த தோட்டத்தில் வேலை செய்கிற முன்னாடியே நம்ம செட்டப் பண்ண முடியும். அந்த கவுண்டில் என்ன பண்ணுவேன்? நம்ம பேராசப்படக்கூடாதுடா. உனக்கு கல்யாணமே இருச்சா? இல்லைங்க, எனக்கு அந்த அபிப்பிராயமே இல்லைங்க. அந்த அபிப்பிராயம் வந்தது மாட்டினேன். ஏண்டா எல்லாத்தையும் காலை எடுக்க சொன்னா எல்லாரும் எங்க போயிட்டாளுங்க? நம்ம சத்யராஜ் படம் ரிலீஸ் ஆயிருக்கல, எல்லாம் பொள்ளாச்சி போயிட்டாளுங்க. அது என்ன அந்த ஆள் படம்னா எல்லாரும் ஏறிட்டு பொள்ளாச்சி போயிடாளுங்க. நம்ம இருக்காரு அந்த ஆளு. நம்ம சொந்தக்காரர் தானே அவரு. அதை வெளியில் சொல்லாத. ஏன்? அட அந்த ஆள் நம்மளுக்கு சொந்தம்னா நம்மளுக்கு பெருமை. நாம சொந்தம்னா அந்த ஆளுக்கு கேவலம்ல. சரி நீ போய் வீட்டுல கேரளில சோத்த எடுத்து வந்துரு. நான் இப்படியே உட்காந்து வயக்காட்டு பார்த்துட்டு இருக்கிறேன். எதுக்கு? அட இங்க உட்காந்து பார்த்தா தாடா உழுத வயலு உழுகாத வயலு போரிங் கிணறு பம்பு செட்டு எல்லாம் நல்லா தெரியுதுல. நீ போய் எடுத்துட்டு வா போடா. ரெட்டப்பழம் வருதுங்கோ. வரட்டு ஒரு நாளைக்கு 2 பிச்சு வாயில போறனால என்ன பாரு. உடைய போற. வாங்கப்பா வாங்க. மாமா என்ன 2 பேரும் ஒண்ணா சோடி சேர்த்து வரீங்க? என்ன மாமா பாலத்து மேல உட்கார்ந்து இருக்கீங்க? ஒண்ணுமில்லையப்பா வயக்காட்டுக்கு வந்தேன். கொஞ்சம் பேத்திகளை குளிச்சுட்டு இருந்தாங்க. சின்ன பிள்ளைங்க வாய்க்காலுக்குள்ள இறங்கினா போதுமாப்பா. வாலிய பசங்கத்துல தாங்க முடியறதில்ல. அதுதான் பெரிய மனுஷங்கிறது. பெருசு நான் இங்க வந்து உட்காண்டேன்னா சில்வெட்டு பசங்களை சேட்டை பண்ண மாட்டேங்களா? வாஸ்தவம் தான் மாமா. விஷயத்துக்கு வருவோம். என் பையனுக்கும் இவர் பொண்ணுக்கும் கல்யாணம். உங்களுக்கு பத்திரிகை கொடுக்கலான்னு வந்திருக்கிறோம். அட போங்கப்பா. பத்திரிகை கொடுத்தா 3ஆம் மனுஷனா இருக்கீங்க பாரு. என்ன மாமா பேசுறீங்க? ஊருக்கு பெரிய மனுஷன் நீங்க. முத பத்திரிகை உங்களுக்கு தானே கொடுக்கணும். சரி கொடுங்க. கொடுங்க மாப்பிள. தெய்வமே மாமா நீங்க கல்யாணத்துக்கு அவசியம் வரணும். நான் மூடு கல்யாணமாப்பா. நானும் இல்லாமையா? அட எல்லை போட்டு கூட வேண்டாம் மாமா. இருட்டு மாமா. இன்னும் நிறைய இடத்துக்கு போய் கொடுக்க வேண்டியது இருக்கு. சரி உங்க தோட்டத்துல இல்லாத இல்லையா? சரி காரியத்து பாரு. மாமா அவசியம் வரணும் மாமா. ஏங்க கல்யாண பத்திரிக்கை அத போய் எங்க கிளிக்க போறீங்க? ஏண்டா டேய் இந்த ஊர்ல ஒருத்தனை எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டேன். வயசு 60 ஆச்சு. ஆக்கி போறதுக்கு ஆள் இல்லாம லோன்னு ஒத்த நாயை அழைஞ்சிட்டு இருக்கேன். இவனுங்க பஞ்சாயத்துல ஒரு நல்ல நாள் பாத்திர கூடாது. உடனே பத்திரிக்கை அடிச்சு வந்துருவானுங்க. அந்த கல்யாணத்துக்கு நான் போகணும். அடுத்து கட்டவனாகிறியா? துப்பனியாடா? உங்களை துப்புவானா? உள்ள போய் நீ என்ன ஏமாத்தின? சரி நான் ஏமாந்துட்டேன். என்ன ஏமாந்துட்டேன். பல ஆண்டுகளாக நடைபெறாமல் இருந்த கிராம பேரூராட்சி பஞ்சாயத்து தேர்தல்களை நடத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. அப்படியே எலெக்ஷன் வருது, ஒரு 4 நாள் லீவ் கொடுத்துருங்களேன். எலெக்ஷன் நிக்க போறியா? ஐயா இந்த ஊர்ல எலெக்ஷன் நடந்தாலும் அங்கு சாமியோ துறக்கணும். யாரோ ஒருத்தர் அண்ணன் போஸ்ட்ல ஜெயிக்க போறாங்க. அவங்கள ஏத்து யாரும் நிக்க போறது இல்ல. இதே எங்க மாமியார் ஊருக்கு போனேன்னு வைங்க, அங்க ஜெயிக்கிறவனு 4 காசு கொடுப்பான், தோக்குறவனு 4 காசு கொடுப்பான். அவன் அண்டா கொடுத்தானா இவன் குண்டா கொடுப்பான். நான் போய் வாங்கிட்டு வந்துருவேன்ல. நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த தடவை நம்மூர் தேர்தல்லையும் உனக்கு அண்டா குண்டா உப்புமா காப்பி எல்லாம் கிடைக்க நான் ஏற்பாடு பண்றேன். நீங்க எலெக்ஷன்ல நிக்க போறீங்களா? ஏண்டா நான் எலெக்ஷன் நின்னு வை, நீ எனக்கு ஓட்டு போடுவ? போட மாட்டேன். பொண்டாட்டி போடவே கூடாதுன்னு சொல்லிடுவேன்ல. ஏண்டா நீயாவது போடுவ? போடவே மாட்டேன். எங்கிட்ட வாங்கி தீக்கிற நாய்க்கு நீங்க 2 பேரு. நீங்க 2 பேரும் ஓட்டு போடலனா அடுத்து போடுவானடா. நான் எலெக்ஷன் நின்னு வை, நானே எனக்கு ஓட்டு போட மாட்டேன். ஏன் தெரியாதுல்ல?
அது சரி. அப்படியே போட்டாலே செல்லாத ஓட்டா போட்டுருவேன். ஆமா என்ன சொன்னேன்? அவங்க 2 பேரும் அண்ணன் போஸ்டா ஜெயிப்பாங்களா? அவளை ஒற்றுமை. நீ வேணா பாரு, இந்த எலெக்ஷன்ல அவங்க 2 பேர்த்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியா நிறுத்த வைக்கல. என் பேரு குன்னடைய கவுண்டர்லடா. எப்படிங்க? ஆனா போடா ராமகட்டியே. இப்போ ஆம புகுந்த வீடு கூட விளங்கிரு, அமீனா புகுந்த வீட்டை கூட சரி பண்ணி போடலாம். ஆனா தேர்தலில் நிக்கிற அரசியல் கட்சி ஒரு வீட்டுக்குள்ள புகுந்துன்னு வையே, சுத்தா சப்ஜாட காலியாகி போயிரும்ல. இப்போ இந்த தேர்தலில் பேர் கொடுக்கறதுக்கு தாசில்தார் ஆபீஸ் போவாங்களா? அது என்னது? நாமினேஷன். அங்க போய் தாக்கல் பண்ற வரைக்கும் தாண்டா இவங்க 2 பேரும் நகமும் சதையும். அங்க போய் தாக்கல் பண்ணி கையெழுத்து போட்டு வெளியில வந்தாங்கன்னு வையே, அப்புறம் நாயும் பூனையும் தான். மறுநாள்ல இருந்து இந்த அங்குசாமி வல் வல் துறக்கண்ணு மியாவ் மியாவ். அப்பச்சி, நான் இந்த எலெக்ஷனுக்கு ஊருக்கு போல. ஆட பைத்தியாரா, போயிடாத. நீ பாரு போடு தலைவர் ஆனாலும் ஆன தலைவலி தாங்க முடியல. அது என்னங்க இது? 1 மாசமா நானும் பாத்துட்டு இருக்கேன். சனிக்கிழமை சாயந்தரம் ஆனா போதும், எங்க வீட்டுக்கார் சந்தைக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தலைவலி வந்துடுது, வந்து தேய் தேன்னு சொல்றீங்க. காதுல ஒரு கம்மலையும் காணா, கையில ஒரு வளையலையும் காணா. ஐயோ, ஒரு மெட்டி கூட இல்லைங்க. அதை ஞாபகப்படுத்துறதா? அவன் ஒரு வெட்டி போயடா. அவனை கட்டிக்கிட்ட எப்படி வெட்டி போட முடியும்? சொல்லு, புரியுற மாதிரி சொல்லு. புள்ள வெட்டி வேற பெருசாயிருச்சு, புரியுற மாதிரி சொல்லு. அம்மா ஐயோ, யாரோ வராங்க, நான் போறேன். ஐயா ஐயா, இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்துங்க. பட ஏடா, பஞ்சாயத்து வரது உனக்கு 4 கிழமை கிடையாதா? அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை தான் அவன் புரிஞ்சு சண்டைக்கு போவேன். அப்ப எனக்கு தலைவலி வரணும், நான் கூப்பிட்டு அவன் வரணும். என்ன கேடு உனக்கு? இல்லைங்க, அவனுக்கு 2 பேரும் எங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி வைன்னு என்னை உயிர் எடுக்கிறானுங்க. 2 பேரா? மேல ஒரு உருப்படி இருக்கு. இதை நான் கவனிக்கவே இல்லையா. இது மச்சானுங்க. ஐயா வணக்கங்க. என்ன விஷயம்? இல்லங்க, என் தங்கச்சி வந்து இவன் கட்டிருக்கான். உன் தங்கச்சிய இவன் கட்டியிருக்கானா? ஆமாங்க. இன்னும் உயிரோடு இருக்காளா? ஆனா என்ன மாதிரி இல்லங்க, எங்க தங்கச்சி வந்து உயரமா இருப்பாங்க. உட்காருங்க. அது வேற ஒண்ணு இல்லைங்க, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம். அதான் எந்திரமா. ஏண்டா, நீ நின்னாலே உட்கார்ந்த மாதிரி தான் இருக்கும். மடியில வர உட்காரியா? என்னடா? ஐயா, நாங்க 2 ரெட்ட பசங்க. எனக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னால இவன் பிறந்துட்டானுங்க. எங்க அப்பா ஒரு தடி பையங்க. என்ன சொத்து பூரா பெரியவனுக்கே சேரணும்னு உயிர் எழுதி வச்சுட்டு போயிட்டாருங்க. ஒரு காசு கூட அவன் தர மாட்டேங்கிறானுங்க. ஐயா, நீங்க தான் எதனா பார்த்து பைசல் பண்ணி வைக்கணும். ஒரு அமுக்கு அமுக்கிடுங்க. பிரச்சனை ரொம்ப சிக்கலா இருக்கும் போல் இருக்கே, ரொம்ப யோசிக்கணுமே. நீ அங்கிரு, நான் உன்னை அப்புறம் கூப்பிடுறேன். போ அர்ச்சமே. இந்த வாதி பிரதிவாதி 2 பேர்த்தையும் வச்சுட்டு பஞ்சாயத்து பத்தி பேசவே கூடாது. அதான் பஞ்சாயத்தோட தர்மம். அப்படிங்களா? பின்ன நீ உட்காருங்க. ஐயோ ஐயோ ஐயோ, ஒரே பாலாக்கு தெரிஞ்சீங்களா? அப்புறம் உயில் படி சொத்து பூரா உனக்கே சேரணும்னு பஞ்சாயத்துல நான் தீர்ப்பு சொல்றேன். சரிங்க. எனக்கு எவ்வளவு தருவேன்? 10,000 ரூபா தரேங்க. இரு என்னங்க? சரி, நீங்க போய் அந்த பக்கம் இருக்கு. சரிங்க. ஆனா என்னங்க, நீங்க பொசுக்குன்னு 10,000 ரூபாய் வாங்கிட்டீங்க. கூட கொஞ்சம் கேட்டுக்கலாம்ல? பழக்கம் இல்லையிலடா, இப்ப தாண்டா பிரசிடண்ட் ஆயிருக்க. போக போகத்தானே கத்துக்கோணும். அவனை கூப்பிடுங்க. சின்னவனே வாடா இங்க. ஐயா, இந்த உயிரை பத்தி நீ கவலைப்படாத. சொத்துல சரிபாதி கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். சரிங்க. எனக்கு கவலை கொடுப்ப. உங்களுக்கு எவ்வளவு வேணும்? 25,000 கொடுப்பியா? 30,000 ரூபாய் வாங்கிக்கங்க. என்னங்க? கொடு. சரி, நீங்க நாளைக்கு பஞ்சாயத்து வந்துருங்க. என்னங்க நீங்க 5 நிமிஷத்துல இப்படி ட்ரைனிங் ஆகி போனீங்க? அரசியல்னா அப்படித்தான், கப்பு கப்புன்னு புடிச்சுக்கணும்ல. கீழே ஒரு நாய் இருந்தது, எங்க அது தூங்கு. தூக்கு. பயப்படாது, நில். இப்போ உன் சொத்து பூரா உன் மச்சானுக்கு கிடைச்சிச்சு வை. உன் தங்கச்சிக்கு தான் சொத்து பூரா சாரு. ஆமாங்க. நீ எனக்கு எவ்வளவு கொடுப்ப? 50,000 தாருங்க. இங்க எடு. என்ன 10 ரூபா? இது அட்வான்ஸுங்க. பஞ்சாயத்து முண்டு பிறக்கும் எல்லாம் சேர்த்து தாருங்க. இது வரைக்கும் நான் எத்தனை பஞ்சாயத்து பார்த்துருக்கேன். ஐயா, நீ வாழ்க வரேன். என்னடா இது? என்ன டேய், கிணத்துக்குள்ள விழுந்து செத்து 3 நாள் போன மாதிரி இருக்கானுங்க. கேட்டோன்னே பணத்தை கொடுத்துட்டு போயிட்டானுங்க. இவன் வயிற்றுக்குள்ளேயே 3 நாள் குழந்தை மாதிரி இருக்கேன். 10 ரூபா தான் கொடுத்துட்டு போறேன். அவன் ஆளுங்கட்சியில இருந்திருப்பாங்க, அவனை நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது. ராமகட்டி, நம்ம பிள்ளைகளை கஷ்டப்பட்டு தண்ணி இழுத்துட்டு இருக்குதுங்க. 10 நாள்ல பைப் போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. 10 நாள்ல முடியுங்களா? 10 வருஷமானாலும் முடியாதுடா. சும்மா ஒரு பெருமைக்கு சொல்றத. ஏடா, பாடையை தூக்கிட்டு போற மாதிரி நாக்காளி தூக்கிட்டு போறீங்களா?
அது பாடை இல்லடா, பதவி. ரெண்டுமே ஒண்ணுதான். பாடையில போறது நடந்து போகுதேன்னு நான் பாத்துட்டு இருக்கிறேன். எது? உன்னைத்தாண்டா சொன்னேன். டேய், இத்தனை நாளா நீ என்னை ஆந்தையின, நாயின, நரியின எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன். ஏன் கூட படிச்சவனாச்சேன்னு. இனிமேலு எங்கட மரியாதையா நடந்துக்க. நான் இந்த ஊருக்கு பிரசிடண்ட். ஏய், மனுஷனுக்கு மதிப்பு கொடுக்காட்டி பரவாயில்ல, உட்கார நாக்காளிக்கு மரியாதை கொடுங்கடா. போறீங்கள தெய்வமே. ஏய், நான் தெய்வத்துக்கு சமமா மதிக்கிற இந்த நாக்காளி எதுக்கு உதச்சுப்போ? அர்ப்பனுக்கு வாழ் வந்தா அத்தராத்திரில கொடை பிடிப்பானா. நாய்க்கு பதவி வந்தது, நாற்காலி நடுத்தருவுக்கு வந்துருச்சு. ஏய், நாற்காலிய பார்த்து பொது ஜனங்கள்லாம் கொதிச்சு போய் கிடக்குறாங்க. ஒரு நாளைக்கு இந்த நாட்டுல இருக்கிற நாற்காலி எல்லாம் போட்டு எரிக்க போறாங்க. அப்பதான் இந்த நாடு உருப்பட போகுது. இவன் ஏன் இப்படி கிடந்து புலம்புறா தெரியுமா? தெரியாதுங்க. தெரியுமா? பொறாம. ஆமாங்க. நாம என்ன இப்படியே அடுப்பு ஊதிட்டு இருக்கிறோமே, நம்ம கிளாஸ் மட்டும் பெரிய போஸ்ட்டுக்கு போயிட்டானே பொறாம. அதான் சாம்பார்ல கொதிக்கிற கத்திரிக்காய் மாதிரி தலை பண்ணு கொதிக்கிறேன். சமையலே, எங்க கொஞ்சம் சாகரியா இருந்துக்கோ. நேற்று ராத்திரி நாங்க 4 பேர் தண்ணி போட்டு என்ன முடிவு பண்ணிக்கிறோம் தெரியுமா? ஊர் பஞ்சாயத்தை கூட்டி உங்க கையில இருக்கிற கரண்டியை பிடிங்கிட்டு உன்னை ஊர் விட்டே ஒதுக்கி வைக்க போறா. தவிச்சு வைக்க தண்ணி கிடைக்காது, தெரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி காரியத்தை எல்லாம் நீ நல்லா செய்வ. ஒண்ணு தெரிஞ்சுக்க, இந்த பதவி எத்தனை நாளைக்கு உனக்கு இருக்குது நான் பாக்குறேன். போற சாகர வரைக்கும் இந்த நாக்காளில என்ன எவனும் அசைக்கவே முடியாது. இங்க பாரு, சொல்லு. என் கட்சி உடைக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? தலைவருக்கு வாரிசே கிடையாது. எனக்கு அப்புறம் யாருக்கிற வாரிசு சண்டையே வராது. இவனுக்கு 3 பேரும் உடன்பிறப்புகள் இருக்கிற வரைக்கும் என் கட்சி ஒண்ணும் பண்ண முடியாது. இத பாரு, ஒரு பிச்சைக்கார செத்து போயிட்டால் கூட அவனை தூக்கி போறதுக்கு 4 ஆள் வேணும். ஆனா அதுக்கே உனக்கு ஒரு கை குறையுது. இந்த 3 மூதேவிகளை வச்சுக்கிட்டு உன் கட்சியை உடைக்க முடியாதா? இத பாரு, நேத்து ராத்திரி தண்ணியை போட்டு என்ன பத்தி என்ன பேசுனேன்னு சொன்னீங்களே, அதே தண்ணிமா போட நேத்து ராத்திரி இவனுக்கு 2 பேரும் வீட்டுக்கு வந்தானுங்க. உன்னை பத்தி என்ன சொன்னானுங்க தெரியுமா? என்னடா சொன்னீங்க? ஒண்ணுமே சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? ஒண்ணு சொல்லுங்க. உழுகுறாருங்க. சமையலை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் என்னை பத்தி தப்பா பேசுவானே தவிர என்னை மாதிரி பொய்யெல்லாம் பேச மாட்டான். என்னை பத்தி என்ன சொன்னீங்க சொல்லுங்க. ஒன்னும் சொல்லலீங்க. கையில ஆடு. என்ன உன் கட்சி உடைய போகுது. சொல்லுங்கடா, சொல்லுங்கடா, சொல்லுங்கடா. உடைஞ்சிட்டு இருக்குது. உடைஞ்சே போச்சு. இவனும் போயிட்டானா? போடா. ஒரே நிமிஷத்துல கட்சியை பீஸ் ஆக்கிட்டானுங்க. ஏண்டா ஆர்ச்சாமி, நான் உழைக்கிற உழைப்புக்கு இந்த பிளஸ் நம்மளுக்கு தேவையா? முன்ன மாதிரி இருந்தா பரவாயில்லைங்கண்ணா. அழுக்கு வேட்டி கட்டிட்டு சுத்திட்டு இருந்தீங்க. இப்போ ஊருக்கே பிரசிடென்ட் ஆயிட்டீங்க. அழுக்கு வேட்டி கட்டிட்டு உங்க வீட்டுல பிச்சை எடுத்துட்டு இருந்தேன். போட்டா புரோக்கர் ஐயா, வண்டி நல்லா தான் இருக்குது. இது எப்படி பெட்ரோல் தான் ஓடுமா, சீமெண்ணில ஓடாதா? சீமெண்ணெய் எல்லாம் ஓடாதுங்க. ஊத்தி பத்த வைங்க, எரிஞ்சிடும். ஏங்க, நீங்க ஒரு பெரிய மனுஷன் நினைச்சுக்கிட்டு நான் ஒரு வண்டி எடுத்துட்டு வந்தா நல்ல நெல் ஓடமா விளக்க நெல் ஓடமான்னு கேட்டுக்கிட்டு, டேய் இதெல்லாம் கதைக்கு ஆகாதடா. இவனுங்கெல்லாம் வாங்க போறாங்க. அண்ணா கூப்பிடுங்க. அட ஒரு நாள் கிராய்க்கு பண்ணாடா. பள்ளிங்க வாட. போங்க போங்க. ரொம்ப வாங்குறானுங்களாமா. ஏண்டா டேய், ஊசி பட்டாசுமா இருந்துட்டு இப்படி யானை வெடி மாதிரி வெடிக்கிறியா? நீ வேலை சொல்றேன். ஒரே விலைங்க 50,000 ரூபாய். டேய், உள்ள போய் பணத்தை எடுத்து சரி போட. போலப்பா. அப்பே நல்ல வண்டிக்கு ஒரு பேர் வைடா. பேரெல்லாம் நம்ப வைக்க முடியாதுங்க. ஏன்? அத கம்பெனிக்காரனே வச்சுட்டேன். என்ன பேரு? மேரிஸ் மைனர். மண்ணு மாதிரி இருக்கு. ஏண்டா டேய், 50,000 ரூபாய் கொடுத்து பிளஸ் வாங்குறது நாங்க, நீங்க பேர் வச்சுருவீங்களாடா? அது இல்லைங்க. என்னடா இல்லைங்களா? இங்க பாரு, 5 ரூபா கொடுத்து போன வாரம் ஒரு கோழி குஞ்சு வாங்கினேன், அதுக்கு எங்க அத்தை பேர் தான் வச்சேன். 150 ரூபா கொடுத்து ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கினேன், அதுக்கு எங்க மாமன் பேர் தான் வச்சேன். அட 900 ரூபாய் கொடுத்து ஒரு பசுங்கன்னு வாங்கினா அதுக்கு கூட கொப்தா பேர் தான் வச்சீங்க. 50,000 ரூபா கொடுத்து பிளஸ் வாங்குவோம், நீங்க வைப்பீங்களாடா பேரு? வைத்தியார பசல போலப்பா. நல்ல பேர வை. பேர் வைக்கிறத பத்தி ஒண்ணும் இல்லைங்க. ஒட்டையா கடவுனான்னு தெரியாம தினத்தை பேர் வைக்கிறது. பாரு, கீழே குடிச்சு பார்த்து தெரியுது. அப்படி கண்டுபிடிச்சிட்டேன். பொட்டையே கடுவுடா. அடுவந்தானுங்க. அப்போ எங்க பெரிய பிச்சு பேர் வச்சிடலாமா? வச்சிருங்க. ஏடா, எப்படா கண்டுபிடிச்ச? அங்க பாருங்க. பெரிய ஆளுடா நீ, பெரிய விஞ்ஞானி. கொண்டாடே இந்தா. கரெக்டா இருக்கும்ல? போ எண்ணிட்டே போ. டேய், பார்த்து வேலை பாரு. வணக்கம். டேய், முத வண்டி வாங்கியிருக்கேன். நல்ல பதனமா பெருமையா ஊருக்குள்ள ஒரு ரவுண்ட் விடும். சரி, பெட்ரோல் போட்டுக்கிறேன். எதா இருந்தாலும் இங்கேயே போட்டுக்கோ. டேய், டிரைவர் கிட்ட நல்லா சொல்லிடு, 3 வேளையும் நல்லா சாப்பிட்டுக்கலாம். திண்ணையில் எடுத்து நல்ல தூக்கம் தான். சம்பளம் கிம்பளம் கேட்டான்னு வையே, காட்டிடுறேன். அதை செய்டா. ஏடா பின்னால ஏறான். எதுக்கு? பின்னாடி ஓடி வாங்கடா. நான் பிரஷர்ல வர மூஞ்சி. ஏமாராத்தா, போன வாரம் பொள்ளாச்சியில இருந்து பொண்ணு பார்க்க வந்தாங்களே, என்னாச்சு? அந்த நாய்க்கு என்ன கண்டா பிடிக்கலீங்களாமா? பொண்ணு பார்க்க வரும்போது போண்டா கண்டா சுட்டு போட்டையாக்கு. ஆமாங்க. அவனுக்கு விக்குச்சாக்கு. ஆமாங்க. அது சரி, அவன் உயிரோட இருக்கிறது பாப்பானா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது பாப்பானா?
சரி அந்த நாயை விடு. வர வடிவாளம்பாளையத்துல இருந்து ஒரு பன்னிக்குட்டியை பிடிச்சிட்டு வர்றேன். அதை பிடிச்சிட்டு போனீங்கன்னா எல்லாம் சரியா. கருப்பண்ண வீடு நெருப்பு பிடிச்சிருச்சாட்டு இருக்குது. ஏங்க எல்லாரும் தண்ணி எடுத்துருவாங்க. ஐயோ ஊரே வச்சுக்கிட்டாட்டு இருக்குது. இன்னும் உள்ள இருந்து ஒருத்தனையும் சத்தத்தை காண. ஏப்பா சத்தம் கொடுக்கப்ப ஏதாவது காப்பாத்துறதுன்னா எந்த பக்கம் வந்து காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியலையே. கேடுங்க நான் ஆராய்ச்சி மாட்டின்னு நாமக்காரன் ஓடுறேன். காதோட சீலையா வந்து போகுது. சமையல எங்கெல்லாம் ஓடிட்டு இருக்காளுங்க? எங்கயா நெருப்புடி தெரியுதல்ல ஊருக்குள்ள. தீய பாத்தீங்களா நீங்க? போக வருது பாரு. போக எங்க இருந்து போகுது பாரு. மீந்தி கிந்தி புடசில போயிருந்தீங்கன்னா தெரியும். ஆண்ட உனக்கு ரொம்ப திமிரு ஜாஸ்திதான். பூராம படாதீடே வரேன். ஒரு மனுஷன் நடந்து போனான்னா அவனை 4 பேராவது பார்க்கணும். அவனே பிளஸர்ல போனான்னா 40 பேராவது பார்க்கணும். இந்த பிளஸர்ல போனேன் 400 பேர் ஓடிட்டு இருக்காளு பாரு. ஒரு நாளைக்கு இதே பிளஸர்ல நீ உட்கார்ந்து இருக்கும் போது டமார்னு வெடிக்கு போகுது. சரி அன்னைக்கு நீ குஷ்ரோகி மாதிரி ஆக போற. அப்ப 4000 பேர் இந்த ஊருக்குள்ளார வந்து பார்க்க போறாங்க. முறையாக பத்திரி சாவமே இந்த காலத்துல பழிக்கிறது இல்ல. நீ சமையல்கார சாவ மட்டும் பழிக்குமா? பழிக்கலன்னு வச்சுக்கோ. அன்னைக்கு வச்சிருக்கிறேன்டா உனக்கு ஒரு சாம்பார். அதோட நீ க்ளோஸ். கடுக்குண்ணா போகடே. இவனோ ஆகிற வரைக்கும் சாம்பாரே சாப்பிடக்கூடாது. மாப்பிள என்ன மாமா பொண்ணுக்கு மாப்பிள்ள பாக்குறேன்னு கூட்டு வந்தீங்க. வீட்டை சுத்தி போலீஸா நிக்குது. விளங்காதனாகிறியாப்பா. இந்த பாருப்பா, ஒண்ணு ஒருத்தர் பெரிய மனுஷனா இருந்தா அவனை தேடிட்டு போலீஸ் பாரு. இல்ல போலீஸ் தேடிட்டு வந்து வச்சுக்க, அவன் ஆட்டோமேட்டிக்கா பெரிய மனுஷன் ஆயிருவேன். இப்ப இதுதான் நாட்டு நடப்பு. விவரம் கட்டவனாகிறியா? என்ன தெரியுங்க முதலாளி? யோ வண்டியோட டிரைவர் பக்கத்துல உட்கார்ந்து முதலாளி பார்த்து கேட்கிற கேள்வி அவன் கேட்டான். அப்படி ஒரு கேள்வி அவன் கேட்டதுக்கு அப்புறமும் அந்த நாயை நம்பி நான் அந்த வண்டியில் உட்கார முடியுமா? அவன் சொன்னா நம்மனே அவன் தூக்க மருந்து தூங்கிக்கிற ஊர் வந்தோடனே எழுப்பி விடுங்கிறான். ஸ்டாரிங் பிடிச்சி தூங்குற நாயை நம்பி நான் அந்த வண்டியில் உட்கார முடியுமா? சோ ஐ ஜம்ப். உங்களுக்கு எல்லாம் எப்படி இங்கிலீஷ் தெரியும்? நம்ம எல்லாம் தமிழருங்க. சரி வாங்க தமிழ் வாழ்க. வாங்க வாங்க. எங்க நழுவுறீங்க? ஒரு மாதிரியா இருக்கு. ஐயோ மாப்பிள மாப்பிள. ஐயோ நீங்க எதுக்கு நாங்க முதலாளி அடிக்கணும்? நாங்க எதுக்கு இருக்கோம்? மன்னிச்சுக்கங்க முதலாளி. அடிங்கடா அடிங்க. போலீஸ் கூப்பிடுங்க. அவனு வேற வந்து அடிவாங்க. எத்தனை பேர் அடி வாங்க முடியும்? இட்ஸ் டூ பேட். இது எதுக்கு போலீஸ்காரன் எப்படி தான் பிடிக்குவானுங்க? ஏனப்பா உன்னை நான் பிரிஞ்சு போற உனக்கு மனசு கஷ்டமா இருக்குதா? கஷ்டமா தாங்க இருக்கும்ல. சீக்கிரம் இந்த நாயை அள்ளி போட்டு கொண்டு போங்க சார். ஊரு சுத்தமாகட்டும். ஏண்டா ராமகட்டி என்னை போய் நான் எங்கிற பாத்தியா? நீ எத்தனை தடவை நீ நாய் நாயின்னு சொல்லியிருக்க. நான் ஒரு விஸ்காணி தானே சொன்னேன். பாத்தியாடா ராமகட்டி உன்னை நான் பிரிஞ்சு போறதுல இந்த ஜீப்புக்கே இஷ்டம் இல்லை. ஜீப் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நான் இறங்கிட்டுமா? சீக்கிரம் தள்ளிங்கப்பா. காலு அது காலு. ஹலோ போலீஸ்காரனோ சாத்திர சாக்குல கால் நசுக்கிறாங்க. போலீஸ்காரன் நீங்க வேலை பாருங்க. 2 நாயில ஒரு மாசத்துல எல்லாம் தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு எங்கிட்ட வந்துருப்பாரு. என்னங்க மந்திரிகளுக்கெல்லாம் புதுசா புலசர் வாங்குறாங்க. 50-60 வருஷமா உங்களுக்கு மட்டும் இதே சீப்புங்க. 2 பிளஸ் ரேட்டாவே